நாங்கள் Oriflame அப்ளிகேஷனுக்கு லாகின் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு கீழே 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் 3வது ஆப்ஷன் தான் ஷாப்பிங் பேக். இதில் தான் நாங்கள் எங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். நாங்கள் இந்த வீடியோவில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிக் ஆர்டர் ஒன்று இருக்குது. எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோட் இருக்குது. அந்த கோட் நம்பரை நாங்கள் மேலே குயிக் ஆர்டரில் டைப் பண்ணோம்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட்டு நேம் வரும். இப்படி நாங்கள் அந்த ப்ராடக்ட் டைப் பண்ணினா இப்படி எங்களுக்கு அந்த குவான்டிட்டி எல்லாம் வரும். எங்களுக்கு Oriflame தர ப்ரைஸ் அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு எங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஆனே காட்டும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு குவான்டிட்டியை கூட கூட்டிக்கொள்ள இயலும். 10 எடுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் கீழே ஆட்டோவாக எடுத்தால் அதே மாதிரி மேலே 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷாப்பிங் பேக் மாதிரி ஷாப்பிங் பேக்லேயே 5 ஆப்ஷன் இருக்குது. 2வது ஆப்ஷன் ஆஃபர்ஸ். நான் லாஸ்ட் மந்த் 200 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போட்டதுனால 40% விலை கழிவில் 2 ப்ராடக்ட் எனக்கு எடுக்கிறது. பிஸ்னஸ் கிளாஸ் ஆஃபர் குவாலிஃபைடாக இருந்தேன். ஸோ அந்த வகையில் அங்கனைக்கும் நான் கோட் நம்பர் ப்ராடக்ட் கோட் நம்பர் அடித்து எட் என்ற ஆப்ஷனை கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு அந்த விலை கழிவில் கிடைக்கும். எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ் ஆஃபரில் 40% விலை கழிவில் 2 ப்ராடக்ட் எடுக்கணும். அதே மாதிரி எனக்கு லீடர்ஸ் கிளப் நான் குவாலிஃபைட் ஆகினேன், எல்சி குவாலிஃபைட் ஆகினேன். அதனால் 50% விலை கழிவில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன். அடுத்து டெலிவரி ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் டெலிவரி. அதுலேயும் 2 ஆப்ஷன் இருக்குது. பிக்கப் அட் ஒன் ஆஃப் அவர் சர்வீஸ் பாயிண்ட் அல்லது ஹோம் டெலிவரி ஆப்ஷன். கொலம்போ இமீடியட் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். பிக்கப் அது நாங்கள் செலக்ட் பண்ணோம்னா அது ஆட்டோவாக செலக்ட் ஆகும். அல்லது நான் ஹோம் டெலிவரி ஆப்ஷன் போடணும்னா இந்த ஹோம் டெலிவரி ஆப்ஷன் கொடுத்தோம்னால் சரி. பேமெண்ட் மெத்தட் நாங்கள் WFT ஆர்டர் தான் கொடுக்கணும். வெயிட்டிங் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். WFT ஆர்டர் தான் கொடுக்கணும். வெயிட்டிங் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். பேமெண்ட் மெத்தட் நாங்கள் இது தான் செலக்ட் பண்ணணும். 5வது நாங்கள் போட்ட ஆர்டர்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே வரும். ப்ராடக்ட் ரிவ்யூ வரும். நான் 3 க்ரோன் ஆர்டர் போட்டிக்கிறேன். ரெக்ரூட்மெண்ட் ஆஃபர், நியூ கேட்லாக் புக் கொண்டு 40% டிஸ்கவுண்ட்டில் 2 ப்ராடக்ட், எல்சி 50% டிஸ்கவுண்ட்டில் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி நான் என்னோடய ப்ராடக்ட் எல்லாம் போட்டிக்கிறேன். டெலிவரி ஹோம் டெலிவரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய ஃபுல் டோட்டல் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு எங்களோட டோட்டல் பார்த்துட்டு ஹோம் டெலிவரி ஆப்ஷன் பார்த்துட்டு நாங்கள் இப்போ எங்களோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களோட டோட்டல் ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில், நீங்கள் இவ்வளோ ஆர்டர் போட்டிக்கிறீங்க, இது தானே உங்களோட டோட்டல் அமௌண்ட், இந்த ஆஃபர் ஆட் ஆகிக்குது, இத்தனை பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிக்குது, டெலிவரி சார்ஜ் இவ்வளோ வந்துக்குதுன்றதை காட்டும். இப்போ பாருங்கள், கீழே ஃபினிஷ் என்ற க்ரீன் கலர் பட்டன் இருக்குது. நீங்கள் 4 ஆப்ஷனையும் சரியான முறையில் செஞ்சீங்கன்னு சொன்னால் கீழே ஃபினிஷ் என்ற பட்டனை கிளிக் பண்ணதோடய உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும்.